வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். செம்மணி சிந்துபாத்து மயானத்தில் இனங்காணப்பட்டு மனித புதைக்குழியில் மேற்கொள்ளப்படும் மக்கள் நடவடிக்கைகளில் நேற்று இரு 80 தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணியில் பெரும் மனித புதைக்குழி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் நிலையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு நடவடிக்கைகளில் 47 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் மனித எண்பு தொகுதிகள் இனங்காணப்பட்ட நிலையில் அங்கு தற்போது 2ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 11ஆம் நாள் அகழ்வுகள் நேற்று நடைபெற்ற நிலையில் இரு 80 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அகழ்வு நடவடிக்கைகளில் இதுவரை 47 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 44 எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை குறைந்த இடத்தில் அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அதற்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட துப்புரவாக்கல் பணியின் போது மேலும் சில மனித எண்புகள் இனம் காணப்பட்டுள்ளன. மனித எண்பு எச்சங்கள் தென்பட்ட பகுதியில் தற்போது அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் ஏற்கனவே அகழ்வு நடைபெறும் பகுதிக்கு வெள்ள நீர் செல்வதை தடுக்கும் நோக்கில் அகழ்வு நடைபெறும் இடத்துக்கு அருகில் நேற்று துப்புரவு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன்போது அங்கு மனித எண்பு எச்சங்கள் தென்பட்டதை அடுத்து அந்த நடவடிக்கைகள் கைவிடப்பட்டன. எண்பு எச்சங்கள் தென்பட்டதை அடுத்து ஆய்வுகளின் பின்னர் அங்கும் அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிய வருகின்றது. இந்த அகழ்வு நடவடிக்கைகள் நீதிவான் ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் முன்னெடுக்கப்படுகின்றன. துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையிலான குழு அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் போது காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணி VS நிரஞ்சன், சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினரும் அங்கு முன்னிலையாக்கி வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் கிராம சேவகர் பிரிவில் மக்களின் காணிகள் ரகசியமான முறையில் கடற்படையால் அளவீடு செய்யப்பட்டுள்ளதாக வடமாகாண காணிக்கான மக்கள் உரிமை இயக்கத்தின் தலைவர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். தனது இல்லத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கண்டவாறு அவர் தெரிவித்தார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியான கிராம சேவகர் பிரிவில் அமைந்திருக்கின்ற மக்களின் மேற்படி நிலங்கள் மக்களுக்குரிய காணிகள் திருகோணமலையில் இருந்து வந்த கடற்படையின் ஒரு குழுவால் மிக ரகசியமாக அளவீடு செய்யப்பட்டுள்ளது. தங்களுடைய சொந்த காணிகள் கடற்படையினரால் அளவீடு செய்யப்படுவதை அறிந்த அங்கு இருந்த ஒரு சில மக்கள் கடற்படையிடம் கேள்வி எழுப்பிய போது உங்களுடைய காணி என்றால் அனுமதி பத்திரத்தை காட்டுமாறு தெரிவித்ததாக மக்கள் கூறுகின்றனர். சுண்டிக்குள பகுதியில் காணப்படும் அதிகளவான காணிகள் அரசு காணிகளாக காணப்படுகின்றது. அங்கே வசித்த மக்களின் காணிகளுக்கு உறுதி இருக்காது. மக்கள் காலாகாலம் அந்த காணியில் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் வாழ்ந்த காணியை தற்பொழுது சுவீகரிப்பதற்காக கடற்படை முயற்சிக்கின்றது. அந்த பகுதியில் மக்கள் நீண்ட காலமாக வாழ்ந்ததற்கான சான்றுகள் இருக்கின்றன. வீடுகள், கிணறுகள், அங்கே மக்களால் பராமரிக்கப்பட்ட மரங்களும் இருக்கின்றன. இது தொடர்பாக அப்பகுதி கிராம அலுவலருக்கோ வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலருக்கோ தெரியப்படுத்தப்படாமல் அளவீடு முன்னெடுக்கப்பட்டது. ஒரு பிரதேசத்தில் ஒரு காணியை அளவீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மீனவ சங்கம், பிரதேச செயலர், கிராம அலுவலர், காணி கிளையினர் ஆகிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தாமல் மிக ரகசியமாக இந்த காணிகளை அளவீடு செய்துள்ளார்கள். காலப்போக்கில் இந்த பகுதியில் கடற்றொழில் செய்கின்ற மக்கள் கடற்றொழில் செய்ய முடியாத நிலைமை உருவாக்கப் போகின்றது. சுண்டிக்குள பகுதியில் கடற்படையின் தளங்கள் விஸ்தரிக்கப்பட போகின்றது. மக்களுடைய காணிகள் மக்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் மக்களை ஒருங்கிணைத்து இந்த காணிகளை விடுவிப்பதற்கான போராட்டங்களை செய்ய போவதாக அவர் மேலும் தெரிவித்தார். வடகரையில் சேவை நேர அட்டவணையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. வார இறுதி நாட்களில் மட்டுமே இயக்கப்பட்டு வந்த அதிசொகுசு கடகது ரயில் இன்று முதல் கல்கிசை மற்றும் காங்கேசன்துறை இடையே தினமும் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. கல்கிசை மற்றும் காங்கேசன்துறை இடையே தினமும் இயக்கப்படவுள்ள இந்த ரயில் கல்கிசையில் இருந்து அதிகாலை 5:15 மணிக்கு புறப்பட்டு மதியம் 12:13 மணிக்கு காங்கேசன்துறையை வந்தடையும். காங்கேசன்துறையில் இருந்து மதியம் 1:50 மணிக்கு புறப்படும் ரயில் இரவு 8:58 மணிக்கு கல்கிசையை சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதே நேரம் கொழும்பு கோட்டையில் இருந்து காங்கிரசின் துறைக்கு தினமும் அதிகாலை 5:45 மணிக்கு இயக்கப்படும் யாழ் தேவி ரயில் புறப்படும் நேரமும் இன்று முதல் திருத்தப்பட உள்ளது. கொழும்பு கோட்டையில் இருந்து ரயில் புறப்படும் நேரம் காலை 6:40 மணியாக திருத்தம் செய்யப்பட்டுள்ளது என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் யாழ் தேவி ரயிலுக்கு முன்பதிவு செய்த பயணிகள் திருத்தப்பட்ட நேரத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று ரயில்வே திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மட்டக்களப்பு வாகரை கருவப்பன் சேனை குளத்தில் மூழ்கி 3 சிறுவர்கள் நேற்று உயிரிழந்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்தனர். உறவினர்களுடன் மீன்பிடிக்க சென்ற வேளையிலே குறைந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. பனிச்சைக்கணியை சேர்ந்து 12 வயதுடைய கா சானுஜன், 10 வயதுடைய கா டிக்ஷன் மற்றும் ஜே ருக்ஷானா ஆகிய 3 சிறுவர்களை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இவர்கள் மூவரும் பனிச்சைக்கணி திருமகள் வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் மாணவர்களாகும். உயிரிழந்த மூவரும் குளத்தின் கரையோரத்தில் குழி தோண்டி விளையாடிக் கொண்டிருந்த போது குளத்தில் காணப்பட்ட பாரிய குழியில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது கோடை காலமானதால் குளத்தில் நீர்மட்டம் குறைந்து காணப்படுவது வழக்கமாகும். காலங்களில் குளத்தில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்கள் சிலர் தங்களது குடும்ப சகிதம் அப்பகுதிக்கு சென்று தங்கி நின்று இரவு பகலாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருவது வழக்கமாகும். இவ்வாறான நிலையிலேயே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாகரை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் போது இடம்பெற்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு எதிர்கால திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. தேர்தல் முறைமை திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் எதிர்கால திட்டமிடல்கள் குறைத்து வினவிய போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாட்டு மக்களின் அடிப்படை வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல்கள் ஆணைக்குழுக்கு உண்டு. தேர்தலை உரிய காலத்தில் நடாத்துவதற்கு அரசியல் அமைப்பினால் உரித்தாக்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக செய்யப்படுகின்றோம். 9 மாத கால பகுதியில் ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்று 3 தேர்தல்களை சிறந்த முறையில் நடாத்த முடித்தோம். இந்த தேர்தல்களில் ஒரு சில குறைபாடுகளை அவதானித்துள்ளோம். எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள தேர்தல்களின் போது அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு உரிய திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. தேர்தல் முறைமையை திருத்தம் செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்ற தெரிவுக் குழுக்கள் மற்றும் அமைச்சரவை உபக்குழுக்களிடம் வலியுறுத்தி பல யோசனைகளை முன்வைத்துள்ளோம். நடைமுறைக்கு சாத்தியமான வகையில் தேர்தல் முறைமையில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பது உறுதியாக உள்ளோம். தேர்தல் முறைமையில் நாட்டு மக்கள் அதீத கவனம் செலுத்த வேண்டும். தேர்தல் நடக்கின்றது, வாக்களித்து விட்டோம் என்ற நிலைப்பாட்டில் பெரும்பாலானவர்கள் உள்ளதை அவதானிக்க முடிகின்றது. தேர்தல் முறைமையில் மக்கள் தொடர்ச்சியாக அவதானம் செலுத்த வேண்டும். அப்போதுதான் சிறந்த பிரதிநிதிகளை தெரிவு செய்ய முடியும் என்றார். 2024 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் வெளியிடப்படும் எனவும் விடைத்தாள் திருத்தும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு மார்ச் மாதம் நடாத்தப்பட்ட காப்போது சாதாரண தர பரீட்சையை மொத்தம் 4,78,182 பேர் எழுதியிருந்ததாகவும் அவர்களில் 3,98,182 பேர் பாடசாலை மாணவர்கள் என்றும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சார்த்திகள் தங்கள் முடிவுகளை http://www.donets.lk அல்லது http://results.exams.gov.lk போன்ற உத்தியோகபூர்வ வலைதளங்கள் வழியாக ஆன்லைனில் பார்வையிட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முடிவுகளை அணுக பரீட்சார்த்திகள் தங்கள் பரீட்சை குறியீட்டு இலக்கங்களை 2 தளங்களிலும் உள்ளிட்டு பார்வையிட முடியும் எனவும் பரீட்சார்த்திகள் நிலையான இணைய இணைப்பை பயன்படுத்தவும் பொறுமையாக இருக்கவும் அறிவுறுத்தியுள்ளனர். தேசிய விபத்து தடுப்பு வாரம் இன்று முதல் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை செயல்படுத்தப்பட உள்ளது என்று வீதி விபத்து தடுப்பு நாளாகவும், நாளை 8ஆம் தேதி பணியிட விபத்து தடுப்பு நாளாகவும், நாளை மறுதினம் 9ஆம் தேதி வீடு மற்றும் முதியோர் உள்ள விபத்து தடுப்பு நாளாகவும், ஜூலை 10ஆம் தேதி நீரில் மூழ்கும் விபத்துக்களை தடுக்கும் நாளாகவும், ஜூலை 11ஆம் தேதி பாடசாலைகள், முன்பள்ளிகள் மற்றும் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் விபத்துக்களை தடுப்பதற்கான நாளாகவும் சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் விபத்து தடுப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன.
இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.